மண்ணின் மைந்தன் திரு செல்லையா சபாநாயகர் வாழ்வும் அழியா நினைவுகளும். தோற்றம் 18-12-1923. மறைவு 26-4-1973. திரு செல்லையா சபாநாயகர் அவர்கள் 1923ஆம் ஆண்டு மலேசியாவில் பிறந்தார். தனது 6வது வயதில் யாழ்ப்பாணம் வந்து பன்னாகத்தில் வளர்ந்தார். சிறுவயதிலிருந்தே பணிவு, மனிதநேயம் மற்றும் சுறுசுறுப்பு கொண்டவராக அனைவராலும் நேசிக்கப்பட்டார். அவர் பன்னாகம் மீகண்டான் வித்யாலயம், சுழிபுரம் விக்டோரியா கல்லூரி மற்றும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியில் கல்வி கற்றார். இளமையில் உதைப்பந்தாட்டத்தில் சிறந்த வீரராக விளங்கினார். அவரது அபாரமான ஆட்டத்திறனைக் கண்டு ஆங்கிலேய காவல்துறை அதிகாரி ஒருவர் நேரில் வந்து பாராட்டிய சம்பவம் அப்பகுதியில் வரலாற்று நினைவாக பேசப்படுகிறது. திருமணத்திற்கு பின்னரும் விளையாட்டில் ஆர்வமாக இருந்த அவர் காலில் ஏற்பட்ட காயத்திற்கு பிறகு விளையாட்டை நிறுத்தினார். அதன்பின் இளைஞர்களையும் தனது பிள்ளைகளையும் விளையாட்டில் ஊக்குவித்தார். சமூக சேவையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்த அவர் அக்காலத்தில் அரிதான தொலைபேசி வசதியை நம்பர் 7598 பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தனது இல்லத்தில் வைத்திருந்தார். அவரது மனைவியாரும் இந்த சேவைகளில் உறுதுணையாக இருந்தார். பிற்காலத்தில் கொழும்பில் வாழ்ந்தபோதும் பலருக்கு உதவி செய்து அன்பும் மனிதநேயமும் கொண்ட மனிதராக வாழ்ந்தார். 1973ஆம் ஆண்டு தனது 49வது வயதில் மாரடைப்பால் காலமானார். அவரது மறைவு பன்னாகம் மக்களுக்கு பேரிழப்பாக அமைந்தது. அவரது நினைவாக 1976ஆம் ஆண்டு பன்னாகம் பிரதான வீதியில் மக்கள் ஒன்று கூடி பேருந்து நிழல்குடை ஒன்றை அமைத்தனர். 50 ஆண்டுகளை தாண்டியும் அந்த நிழல்குடை இன்று வரை கம்பீரமாக நின்று சபாநாயகர் அவர்களின் நற்பெயரையும் மனிதநேயத்தையும் நினைவூட்டிக் கொண்டிருக்கிறது. திரு செல்லையா சபாநாயகர் அவர்கள் ஒரு மனிதர் மட்டுமல்ல, அன்பு, சேவை, மனிதநேயம் ஆகியவற்றின் அழியாத அடையாளம்.